ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. மோர் குழம்பு அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவும் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூட 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு. பெரிய பூண்டாக இருந்ததுன்னா நீங்கள் 2 மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூட கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். பொட்டுக்கடலை எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, குழம்பு நான் கொஞ்சம் திக்னஸ் வரத்துக்காக பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள், லேடிஸ் ஃபிங்கர் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயில் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் வெண்டைக்காய் அந்த பச்சை வாசனை போய் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு பேனில் நம்ம ஃப்ரை பண்ணதை மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், சீரகம் அதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். அது நல்லா தீய விட்டுறக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா சீரகம் சட்டுன்னு தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அது கூட 4-5 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மோர் குழம்பு கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெண்டைக்காய் தான் ஆட் பண்ணணும்னு இல்லைங்க. இது கூட நம்ம நீர் பூசணி ஆட் பண்ணிக்கலாம், வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம், சவுசவுக்காய் ஆட் பண்ணிக்கலாம், பூசணி ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நிறையா பேர் விரும்புவாங்க, அதனால தான் நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட பாருங்கள், நான் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அழகாக நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கனால தான் இந்த கலரில் இருக்குது. பாருங்கள், இதையும் இது கூட ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கரெக்டான தண்ணி மட்டும் நீங்கள் விட்டுறணும். ஏன்னா நம்ம கடைசியாக தயிரும் ஆட் பண்ணுறனால ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி நிறையா விட்டுட்டோம்னா குழம்பு பார்த்திங்கன்னா மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஊற்ற போகிறோம், அடுத்த மறுபடியும் மோர் ஊற்றி தண்ணி ஊற்றுவோம். அதனால் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் வெண்டைக்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். வெண்டைக்காய் ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த நம்ம அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அந்த விழுதோட சாரெல்லாம் வெண்டைக்காய்க்குள்ளே நல்லா இறங்கினா தான் காய் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போது ஒரு கப்பு தயிர் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துருக்கிறேன். புளிக்காத தயிர் தான் எடுக்கணும். இப்போ இது கூட நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கிளறி விட்டுட்டு, இப்போது உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த நீங்கள் வாட்டர் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, மோர் குழம்பு டேஸ்ட் இருக்காது. பாருங்கள், மோர் ஊற்றுனதுக்கு அப்புறமா லைட்டாக நான் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா வெண்டைக்காயிலே நான் உப்பு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதனால் இப்போ கொஞ்சம் கரெக்டாக குழம்புக்கு தேவையான உப்பு மறுபடியும் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா குழம்பு கடைசியாக கொதிக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரசம்லாம் நம்ம கொதிக்காமல் இறக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு பக்குவத்தில் நம்ம கரெக்டாக குழம்பு இறக்கிடணும் சிஸ்டர். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம அவ்வளோதான் இறக்கி சர்வ் பண்ணிடலாம் சிஸ்டர்ஸ். பாய் சிஸ்டர்.